அப்படி கடகராசிக்கு மனசுல எழாத கேள்விகள் இல்லை. அஷ்டம சனி அப்படின்னா அது ஒரு சாதாரண பீரியட் இல்லை. அது 7.5 வருஷம் 7.5 சனி கொடுக்கக்கூடிய அந்த தீமைகளையும் சுருக்கி டேப்லெட் ஃபார்மேட்ல கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அஷ்டம சனி. அஷ்டம சனி காலகட்டத்தில் மற்ற ராசிங்க, அதாவது அஷ்டம சனியை அனுபவிக்காத மிச்ச ராசி இல்லை உள்ள நேயர்கள் ஏளனமாக பேசுவாங்க, கிண்டலாக பேசுவாங்க. அஷ்டம சனினா என்ன பெரிய இதுவா, அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. உண்மையிலே பார்க்க போனா அஷ்டம சனியானது செய்யக்கூடிய கொடுமைகள் 7.5 சனிக்கும் மேலானது. நம்ம வாழ்க்கையில ஒரு 7.5 வருஷம், அதாவது முதல் தடவை வர அஷ்டம சனி, மிடில் வர அஷ்டம சனி, கடைசியா வர அஷ்டம சனி, இதை பகுத்துக்கணும். இதுல முதல்ல வர அஷ்டம சனியானது பெரும்பாலும் மேஜரா பிரச்சனைகளை கொடுக்க முடியாது. சில பேர் அஷ்டம சனியிலேயே பிறக்கிறாங்க, சில பேர் ஒரு 10-15 வயசுக்குள்ள அஷ்டம சனி என்பது வருது, சில பேருக்கு எப்படியும் 25 வயசுக்குள்ள ஒரு அஷ்டம சனி வருது. இதுல பிரிச்சுக்கிட்டோம்னா 10 வயசுக்குள்ள வர அஷ்டம சனியானது பெரும்பாலும் உடல் ரீதியான பிரச்சனைகளை தவிர, சின்ன காயம் படுறது, முட்டியில சிராச்சுகிறது, கீழே விழுகிறது, இதை தவிர எதுவும் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ கொடுக்க முடியாது. சிறுவர்கள் அந்த மாதிரி. இரண்டாவதா வர அஷ்டம சனி கொஞ்சம் அதுக்கு அப்புறமா ஒரு லிட்டில் பிட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காட்டம் கொடுக்கும். 15லேருந்து 25 வயசு வரைக்கும் வர அஷ்டம சனி. காதல்ல தோல்வி, முக்கியமான காலகட்டங்களில் தாய் தந்தையை தவற விடுவது, ரொம்ப முக்கியமான காலகட்டங்களில் தவறான நட்பு உள்ள வாழ்க்கையை மாற்றி அவன் செட்டில் ஆயிடுவான், இவன் வீணா போயிடுவான். இதுல நண்பர்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லா தான் இருக்கும், காதல் நட்பு எல்லாமே நல்லா தான் இருக்கும். வேலை, அது காலம் போக போக எல்லாருக்குமே ஒரு திகட்டுது, இல்லை ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மனுஷனுடைய மனம் என்பது ஒரே விஷயத்த தினம் பண்றதுக்கு அதுக்கு பிடிக்காது. மனிதனுடைய மனம் என்பது பை டிசைனாவே புது புது விஷயங்களை தேடக்கூடியது. அப்படி கடகராசி என்பவர்களாகிய நேயர்களுக்கு 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் தோல்வி, வேலை கிடைக்காதது, நினைச்சதை படிக்க முடியாதது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஆனா அந்த 25 வயசுக்கு அப்புறம் 2வது அஷ்டம சனி வரும் பாருங்க, 25லேருந்து 50க்குள்ள அடி, அதுதான் சரியான அடி. ஒருத்தன் கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், வேலையிலையும் கொஞ்சம் வருஷம் வேலை செஞ்சு செட்டில் ஆயிருப்பான், போன பொருள்லாம் ஓரளவுக்கு சேர்த்திருப்பான். எங்கோ ஒரு ரெஸ்ட்ல அந்த அஷ்டம சனியானது கடகராசி என்பவர்களை காலால மிதிச்சு அப்படியே எலுமிச்சம்பழத்தை டயர் கடியில வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கியிருக்கும். இதுதான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா பணத்தை இழக்கிறது, ஹெல்த் இழக்கிறது, நிறைய விஷயங்களை இழக்கலாம். ஆனா மனசை இழக்கிறது மாதிரி ஒரு அவஸ்தை கிடையாது. அது வாழ்ந்து பார்த்தவங்க, அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அதை கடகராசினியர்களை இப்போ நீங்க கேட்டீங்கன்னா 25 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசினியர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அஷ்டம சனியுடைய டேஸ்ட் எப்படிப்பா இருந்துச்சு. கடைசியா ஒரு அஷ்டம சனி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பெருசா ஒன்றும் செய்யாது, காலி பண்ணிடும், ஆரோக்கியத்தை காலி பண்ணும், வேற எதுவும் அதால பண்ண முடியாது. நடுவில் வர அஷ்டம சனி தான் பொண்டாட்டி தொல்லை, கடன் தொல்லை, வேலையில பிரச்சனை, ஆரோக்கியத்துல பிரச்சனை, குழந்தைங்களால பிரச்சனை, அவமானம் மானம் எல்லாம் போய் காலி பண்ணி நிறுத்துறது இந்த மிடில் தான். ஆக அப்படி அந்த அஷ்டம சனிலேருந்து வெளியில வந்த கடகராசினியர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், யூ மேட் இட். அஷ்டம சனியை கடந்து இன்னும் உயிரோட நீங்க இருக்கீங்க, இதுவே தெய்வத்துடைய அருள். இதற்கு பிறகு ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு கடகராசி என்பவர்கள் கேட்பார்களே, ஆனால் அவங்களுக்கான விஷயம் தான் இது. இந்த கஷ்டங்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, மேபி உங்களுக்கு அதிகமா அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு பெருசு. கஷ்டங்கள் என்பது எல்லோருக்கும் இருக்கு. ஆகக்கூடிய இந்த கஷ்டங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. இப்ப நம்ம பேசக்கூடியது எல்லாமே கரண்ட் பிளானட்டரி பொசிஷன்ஸ், கோச்சார ரீதியான பலன்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஜனன ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிறப்பு ஜாதகமே ஒரு மனுஷனை பெரிய லெவலில் தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறதும் சரி, அதுவும் சும்மா உட்கார வைக்காது, எல்லாமே போராட்டம் பண்ணி தான்.
இல்லை கீழே அதில் பாதாளத்தில் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த சாய்ஸை வந்து கடவுள் நம்மகிட்ட கொடுத்துருவார். எப்படி? நல்ல கவனிங்க. எல்லோருக்கும் போராட்டம் உண்டு, நல்லதும் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, சாதனைகள் உண்டு, எல்லாமே உண்டு. இதுல ஒரு சில மனிதர்கள் இந்த ரூட்டை தேர்ந்தெடுப்பாங்க, கீழே போற ரூட்டை. ஒரு சில மனிதர்கள் மேலே போற ரூட்டை தேர்ந்தெடுப்பாங்க, ஜெயிக்கிற ரூட்டை. அதுக்கெல்லாம் மனசுதான் காரணம். அப்படி ஏன் இந்த கஷ்டங்கள்? பேசிக்கலி உங்க ராசி வந்து ஒரு சரராசி, யார் மேலேயுமே அதிகமா பாசம் வைக்கக்கூடிய ஒரு ராசி. சந்திரன் மனோகாரகன் ஆட்சி பெறும் ராசி அப்படிங்கிறதுனால யார்கிட்டயுமே நீங்க அதிகமா எமோஷன்ஸும் அட்டாச்மெண்ட்டும் வச்சிருப்பீங்க. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, இங்க இருக்கிறது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நம்ம போடுற சட்டை கூட மறுநாள் இன்னொருத்தர் போட்டிருப்பார். 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சட்டை வேற யாராவது ஒருத்தர் போட்டிருப்பார். நம்ம உபயோகப்படுத்துகிற வாட்ச் வேற யாராவது ஒருத்தர் உபயோகப்படுத்துவார். எல்லாமே இங்க தற்காலிகம் அப்படிங்கிறத மனசுல நம்ம உணர மறுக்கிறோம் அந்த உண்மையை. இதனால தான் எல்லாத்து மேலேயும் அதிகமா பாசம் வைக்கிறீங்க. இந்த பாசம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கே வினையா வந்து முடியுது. சூப்பர் ஸ்டாரோட பாடல் வரிகள் தான். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி அப்படின்னு கடகராசி என்பவர்கள் பாடாதவர்கள் இருக்க மாட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் நீங்க வந்து உதவி பண்ணீங்களோ, உயிரியே வச்சீங்களோ, அவங்கெல்லாம் நெஞ்சில் ஏறி மிதிச்சுட்டு சட்டுன்னு போயிருப்பாங்க. அதுதான் முதல்ல காரணம் கஷ்டத்துக்கு. எது மேலேயுமே அளவோட அன்பு வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடகராசி என்பவர்கள் முதல்ல தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிறது. எது? கையில காசு இருக்கும் போது தடால் புடால்னு குதிச்சு பார்த்தவங்க கேட்கறவங்களுக்கெல்லாம் கடன் உதவிகள்லாம் பண்ணி கடைசியில வெறும் சட்ட துணி கூட இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையில பழச நினைச்சு வருத்தப்படுறது. அதனாலதான் அந்த பண கஷ்டங்கள். அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் பல பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பார். லைஃப் டைம் லெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்க கத்துக்க மறுத்த பாடங்கள், நீங்க கத்துக்க விருப்பம் இல்லாத பாடங்கள், நீங்க கத்துக்க முடியாத பாடங்கள், உங்களுக்கு புரியாத பாடங்கள் எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுத்துருப்பார். யார் யார்கிட்ட எவ்வளவு பழகணும், எவ்வளவு வச்சுக்கணும், எவ்வளவு வச்சுக்க கூடாது, யார் யார்கிட்ட என்னென்ன எப்பப்ப பேசணும், எப்பப்ப பேசக்கூடாது, யார் யாரை எப்பப்ப நம்பணும், எப்ப நம்பக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. என்ன நம்ம படிச்சோமோ வாழ்க்கையில அனுபவத்தை அதை பயன்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், வாழ்க்கையில செயல்படுத்தினா மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். பழச நினைச்சு வருத்தப்படுற யாரும் ஜெயிச்சதில்லை. இல்ல நடக்க போறதை நினைச்சு சந்தோஷப்பட்ட யாரும் ஜெயிச்சதில்லை. இன்றைய பொழுது, இன்றைய நிலைமை, இன்னைக்கு என் வேலையை நான் கரெக்டா செய்யறேன்னா இது மட்டும்தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வரும். இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கடவுள் சொல்லும் தீர்ப்புல நாம சொல்லக்கூடிய 2வது பிரச்சனை என்னன்னா குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை. கடகராசி வந்து ஒரு சென்சிட்டிவான இம்பல்சிவான ஒரு ராசி. குடும்பத்தில் வரக்கூடிய சண்டை. குடும்பம், எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு குடும்பம் வந்து ஒரு வார்ஃபீல்டு, போர் முனை மாதிரி இருக்கு. ஈரானும் யூஎஸும் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க, அந்த வார்ஃபீல்டு மாதிரி இருக்கு. தினமும் குருக்ஷேத்திரம் தான். அந்த சண்டையினால அந்த குடும்பத்துடைய நிம்மதி, அந்த குழந்தைகளுடைய மன அமைப்பு, நல்லா கேட்டுங்க, நல்ல அப்பா அம்மா இல்லைன்னா strongest father will have confident daughters ம்பாங்க. The weakest father will have spoiled daughters ன்னு சொல்லுவாங்க. The strongest father will have good well behaved son ன்னு சொல்லுவாங்க. The weakest father will have anti-social element as a son அப்படிம்பாங்க. அதனால ஒரு அப்பா வந்து ஒரு குடும்பத்துல சரியா இருக்க வேண்டியது எவ்வளவு அத்தியாவசியம் அப்படின்னா அது சொல்ல முடியாது. அம்மா, இந்த அம்மாக்கள் தான் பல நேரங்கள்ல அன்பு அப்படிங்கிற போர்வையில இந்த பசங்களை பால்படுத்துறது, அவங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் ஏற்பட விடாம தடுக்கிறது. என் பையன் என் பையன், என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லியே அந்த குழந்தைங்க தனியா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கள வாழ விடாம தடுக்கிறது. இல்ல ஒரு சில அம்மா புத்திசாலிகள், கயிறை கையில வச்சு
குழந்தைய உள்ள விடுவாங்க. வேணுங்கிற போது பிடிச்சி இழுத்துக்கணுங்கிற கண்ட்ரோல் இருக்கணும். பல அம்மாக்கள் என்ன பண்றாங்க, ஆனா ஒண்ணு, இந்த விமன் பெண்கள் மட்டும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது அம்மாவா இருக்கும் போது மட்டும்தான். மனைவியா இருக்கும் போது மாறிடுவாங்க, சந்திரமுகி ஆயிடுவாங்க. அம்மாவா இருக்கும் போது ஜோதிகாவா இருப்பாங்க. இந்த பெண்களுக்கு இந்த ஒரு மனப்பான்மை என்பது இருக்கத்தான் செய்யுது. ஆகையினால இந்த குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகள், கடகராசி கடந்து வந்த பாதைகள், ஓயாத போர் தினமும் வீட்டில், நிம்மதி என்பது இல்லை. மனைவி ஒரு மனுஷனுக்கு மட்டும் சரியான மனைவி அமையலைன்னா சாவு மரணம் அப்படிங்கிறது தினம் தினம் பார்க்குற மாதிரியான ஆண்களை நம்ம பார்க்குறோம். அதே ஒரு மனைவி நல்ல மனைவியாக அமைந்துட்டா தினம் தினம் வாழ்வில் சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய கணவன்மார்களையும் பார்க்கிறோம். இதுவே தான் மனைவிமார்களுக்கும். கணவன் சரியா அமையலைன்னா சமுதாயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது, வீட்டையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு பெண்கள் மேலே இன்னுமே ப்ரெஷர் அதிகம் இந்த சொசைட்டியில் அப்படின்னு கூட சொல்லணும். இன்னைக்கு அதெல்லாம் அவங்க மைண்ட் பண்ணுறதுல தாண்டிட்டு வராங்க. அது நல்ல விஷயம்தான். தவறான பாதையில் போகாத வரைக்கும் ஜெண்டருக்கு அப்பாற்பட்டு ஆண்களும் பெண்களும் எதை செய்தாலும் அது கரெக்டு தான். ஆக கடகராசி என்பவர்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனை, சண்டைகள், இதனுடைய தாக்கம், ஒரு மனுஷனுக்கு குடும்பம் சரியில்லைன்னா அந்த தாக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள், அல்லது குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைகள் படுத்தக்கூடிய பாடு, இவங்க நினைக்கிற மாதிரி படிக்கலை, இவங்க நினைக்கிற மாதிரி நடந்துக்கலை, இவங்க நினைக்கிற மாதிரி பேசலை. ஏன்னா குழந்தைகள் ரோபோட் இல்லை. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரியே பேசி, நம்ம நினைக்கிற மாதிரி நடந்து, நம்ம சொல்ற மாதிரி எல்லாமே செஞ்சுட்டா அது பேர் ரோபோட் தானே. மனித குழந்தைங்கிறது தானாக இயங்கக்கூடியது. அப்ப அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப இந்த வாழ்க்கை பாதை கடகராசி என்பவர்களுக்கு எதை நோக்கி போகுது, அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாழ்க்கை பாதை கடகராசி என்பவர்களுக்கு அருமையான பாதையை நோக்கி போகிறது. இதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா? அதுதான் கேள்வி. $1,000,000 கொஸ்டின் என்னன்னா, நீங்க உங்களுடைய நல்ல பாதைக்கு, நல்ல வெற்றிக்காக தயாராக இருக்கிறீர்களா? மனதளவில், உடல் அளவில், உங்களுடைய செயல் அளவில் இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்களும் ஜெயிக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம், கடந்த காலத்தை நினைக்கக்கூடாது. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. கண்ணதாசன் பாடல்ல வரதான் நம்ம கோட் பண்ணணும். ஆக திரும்பி பார்க்க கூடாது, முன்னாடி மட்டும்தான் பார்க்கணும். என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், அவ்வளவுதான். இப்ப மொத்த கேள்வி என்னன்னா, என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், நான் என்ன செய்யணும், அப்புறம் கடவுள் என்ன செய்வாங்கிறது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சா கடகராசியான எனக்கு நல்லது மட்டும் நடக்கும். முதல்ல உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்க நினைச்சு பார்க்க கூடாது. அதுல உள்ள அனுபவங்களை எடுத்துக்கணும். அதுல பட்ட காயங்கள், ரணங்களை மறக்கணும். ரெண்டும் வித்தியாசமானது. அதே மாதிரி கடகராசி அன்பர்கள், இனிமே நான் என்ன செய்யணும், இப்ப என்கிட்ட உயிர் இருக்கு. என்ன இருக்கு? உயிர் இருக்கு. இந்த உயிரை வச்சு எதை வேணா சாதிக்க முடியும். இந்த உலகத்துல நீங்க எதை இழந்தாலும் உங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களால எதை வேணா அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் சத்தியம். இந்த உயிரை வச்சு என்ன சாதிக்கலாம், என்ன பண்ணலாம், இது வரைக்கும் என்ன வேணா தப்பா போயிருக்கலாம், இனிமேல் வாழ்க்கையில நல்லா வரலாமே. நீங்க ஜெயிச்சவங்க வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனும் அசிங்கப்பட்டிருப்பான், அவமானப்பட்டிருப்பான், சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிருப்பான். அவன் தான் சரித்திர சாதனைகளை பண்ணியிருப்பான். இதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. எல்லோரும் இந்த உலகத்துல மிகப்பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிச்சாதான் அந்த வெற்றி நிற்கும். அப்ப ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது, கோவில் வழிபாடு. நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமான் கோவிலுக்கும் அவசியம் போய் வரணும். இதுல முக்கியமானது, நேபாளில் ஜலநாராயணன் கோவில் இருக்கு. எல்லாராலையும் நேபாள் போக முடியாது, முடிஞ்சவங்க போய் பாருங்க. இங்க இருக்கக்கூடியவங்க ஸ்ரீரங்கம் பெருமாள், இந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணும் போது திருச்சிராப்பள்ளியில கடகராசிக்கு, முக்கியமா கடகராசிக்கு காலம் கைகூடும், அத்தனை கஷ்டங்களும் விலகும். நீங்க பெரிய வரலாறு படைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். இது ஸ்ரீரங்கம் பெருமாள்
அந்த சந்நிதிக்கு உண்டான சக்தி, உங்க ராசிக்கு உண்டான ஒத்துமை, இதை வைத்து சொல்லக்கூடியது. அடுத்தபடியாக இந்த திருமணம், குழந்தை பிரச்சனை அதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போறதில்லை. எல்லா விஷயத்துக்குமே கால நேரம் என்பது இருக்கு. அஷ்டம சனி முடிஞ்சு இப்பதான் நல்ல காலத்துக்கு வந்திருக்கீங்க. ஜூன் 2க்கு பிறகு இன்னும் சூப்பரா இருக்க போறீங்க. தற்சமயம் உங்களுக்கு 12 விரயஸ்தானத்துல குரு உங்க ராசிக்கே வந்து உச்சம் பெற போகிறார். உங்கள் 2ஆம் பாவத்தில் கேது, உங்கள் 8ல் ராகு, 9ல் சனி. இதுதான் நிலைமை. திருமணம் என்பது இப்ப தாமதப்படுகிறது அப்படின்னு உங்க பாக்குறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, அது உங்க நல்லதுக்காக. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க நல்லதுக்காக அது தாமதப்படுது. சில பேருக்கு முன்னாடி அவசரமா திருமணமாகி அதை விட அவசரமா விவாகரத்து ஆகுது. சில பேருக்கு அவசரமா விவாகரத்தாகி மறுபடியும் அவசரமா திருமணம் ஆகுது. இது வேணாம். நிதானமோட செயலக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நிரந்தரமாக இருக்கும். இது இயற்கையுடைய நீதி. அதனால திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, குழந்தை பாக்கியத்தை பத்தி கவலைப்படாதீங்க. வெகு விரைவில் இந்த செப்டம்பர் மாதத்து இறுதிக்குள்ளாரவே உங்களுக்கு நல்ல செய்தி என்பது வந்து சேரும். அடுத்தபடியாக நீங்க செய்ய வேண்டியது நம்ம சொன்னோம், என்ன செய்தால் எனக்கு நல்லது நடக்கும். நீங்க திருமணம், குழந்தை சமாச்சாரம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலே ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்கள். படிப்புக்காக, துணிமணிக்காக, சாப்பாட்டுக்காக இது செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி அடுத்தது நீங்க என்ன செய்தால் நல்லது நடக்கும்னா, தர்ம காரியங்கள் செய்ய செய்ய நல்லது நடக்கும். அதனால தர்ம காரியங்கள் செய்யுங்க. ஸோ தர்ம காரியங்கள் கண்டிப்பா நீங்க செய்யறது நல்லது. அடுத்தது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கல்விக்கான உடுத்தக்கூடிய துணி, போர்வை போன்ற தானங்கள் நீங்க செய்ய 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 கடகராசி என்பவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மிக சிறப்பாக அமையும். அத்தனை ராசியிலையும் உங்களை யார் யார் ஏளனம் பண்ணாங்களோ, யார் யார் உங்களை கேவலமா பேசினாங்களோ அவருக்கு முன்னாடியே நீங்க பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். தர்மம் கண்டிப்பா, செய்த தர்மம் தலை காக்கும். கடவுள் அடுத்தது என்ன செய்ய போறார், அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன, அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியின் 5, 7, 9ஆம் வீடுகளை பார்க்க போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் அனைத்து விதமான காரிய சித்திகள் நடக்கும். அதாவது வேலை பார்க்குற விஷயத்திலேருந்து, படிக்கிற விஷயத்திலேருந்து, திருமண காரியங்கள்லேருந்து எல்லாமே வந்து நல்லது நடக்கும். 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால் தாமதப்பட்ட காதல் திருமணமாக மாறக்கூடியது, தாமதப்பட்ட திருமணங்கள் குழந்தை பாக்கியத்தில் முடியக்கூடியது, எல்லாமே நல்லபடியாக காதலிச்சவங்களையே திருமணம் பண்ணி குழந்தை பெறக்கூடிய நல்ல குடும்ப சூழ்நிலையிலே அமைதியான வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த 7ஆம் பார்வை உதவி செய்யும். 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் கடவுள் சொல்ல போற தீர்ப்பு என்ன அப்படின்னா, பெரிய அளவில் சக்சஸ் வரும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு நல்ல லெவலில் போயிட்டு இருக்குன்னா, 50,000 வச்சு குடும்பம் நடத்துறீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும். பிரிந்து போன உறவுகள் எல்லாம் ஒன்றா வந்து சேருவாங்க. பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு. எப்படி கடகராசி எடுத்தீங்கன்னா ஏலேருந்து Z வரைக்கும் முழுமையாக நல்லா இருக்கக்கூடிய காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு கழிச்சு தி ஆர் ஹிட்டிங் த கார்டு அப்படின்னு சொல்ல முடியும். இது பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயோ நேரடியோ அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 100% துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் பொது பலன்கள். ஒரு 55% 60% ஒர்க் பண்ணும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் ப்ரிசைஸாக சொல்ல முடியும். ஆக கடகராசி என்பவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனால் லட்சுமி நரசிம்ம பெருமானை விஸ்வரூப தரிசனம் என்பது பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் லட்சுமி நரசிம்மர் யோக நரசிம்மராக வீட்டில் வைக்கிறார். அதே மாதிரி லட்சுமி நரசிம்ம சந்நிதி எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கெங்கெல்லாம் வந்து விஸ்வரூப தரிசனம் பார்க்க சங்கு தீர்த்தம் தெளிச்சு கொள்ள கடகராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான காரியங்கள் நீங்கள் எடுத்த விஷயம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதில் டவுட்டே வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.